இறையொளி திருவருள் சார்பாக அன்பான வணக்கங்கள். நம்ம கையிலையும் நம்ம பர்ஸ்லையும் எப்பொழுதுமே பணம் பொங்கி வழியணும், பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த அற்புதமான தைப்பூச நாளில் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த செவ்வாய் ஹோரையில் இந்த ஒரு பொருளை நம்ம பணம் சேகரிக்கும் வைக்கும் இடத்தில் வைக்கும் பொழுது, அது மட்டுமல்ல இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே வைக்கும் பொழுது பணம் அதிகப்படியாக சேரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன பொருளை பர்ஸில் வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி வித்தியாசமான பதிவுகள் போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். நம்ம பயன்படுத்தும் பர்ஸ் அப்படிங்கிறது பணம் எப்பொழுதுமே அதில் நிரம்பி இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருடைய ஆசை விருப்பமாகவும் இருக்கும். அப்படி பர்ஸில் பணம் எப்பொழுதுமே நிரம்பி வழியணும் அப்படின்னா செவ்வாய் ஹோரை அப்படின்னு சொல்லப்படும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அந்த ஹோரை நேரம் காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். நாளை செவ்வாய்க்கிழமை தைப்பூசத்தோடு சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாளில், முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான இந்த நாளில் காலையில் முருகனுக்கு தைப்பூச வழிபாடு, விரதம், பூஜை எல்லாத்தையுமே செய்து முடித்த பிறகு இரவு 8 to 9 அப்படின்னு சொல்லப்படும் அந்த செவ்வாய் ஹோரை நேரத்தை நம்ம இதுக்கு தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இதுக்கு நம்ம பணத்தை எங்கே சேமரித்து வைப்போமோ, நிறைய பேர் பர்ஸில் தான் வைப்போம். ஆண்களாக இருந்தால் வேலட்டில் வைப்போம், அப்படி பீரோவில் வைக்கிறதா இருந்தால் பணப்பெட்டியில் வைப்போம். அப்படி எந்த இடமாக இருந்தாலும் இந்த அற்புதமான செவ்வாய் ஹோரை அப்படின்னு சொல்லப்படும் இந்த நேரத்தில் ஒரே ஒரு பொருளை நம்ம வைப்பதன் மூலம், அதுவும் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே வைப்பதன் மூலம் பணம் அப்படிங்கிறது பர்ஸில் மட்டுமல்ல நம்ம வாழ்க்கையிலும் நிரம்பி வழியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா, மகாலட்சுமிக்கு ரொம்பவே விருப்பமான பொருள் அப்படின்னு சொல்லப்படும் ஏலக்காய் தான். ஏலக்காயை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஏலக்காய்க்குள்ளே இருக்கிற விதைகள் நல்லா பொடி செய்யப்பட்டிருக்கணும். அந்த விதைகளை நல்லா பொடி செஞ்சு எடுத்தோன்னா அதிலிருந்து ஒரு நறுமணம் வரும். அந்த நறுமணம் கண்டிப்பாக அந்த ஏலக்காயில் இருக்கணும். அப்படி அந்த பொருள் அற்புதமான அந்த ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை எடுத்துக்கிட்டு அந்த பொருளை நம்ம பணம் சேகரித்து வைப்போம்ல அந்த பர்ஸில் வைக்கலாம். அந்த இடத்துல வைக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே வைக்கலாம். அப்படி என்ன வார்த்தை சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம பயன்படுத்துகிற அந்த பர்ஸ்லையோ வேலட்லையோ அல்லது ஹேண்ட்பேக்லையோ அல்லது பணப்பெட்டியிலையோ அந்த பணத்தை வைக்கும் பொழுது அதில் ஒரு சிட்டிகை ஏலக்காயை குறிப்பிட்ட அந்த 8 to 9 மணி நேரத்தில் வைக்கும் பொழுது ஐஎம் மணி மேக்னெட், ஐஎம் மணி மேக்னெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி சொல்லும் பொழுது முடிந்தவரை 12 முறை இந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்கலாம். இப்படி செய்யும் பொழுது பணம் பர்ஸு நிரம்பி வழியும்படி நமக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழ்வதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். இது நாளைக்கு தான் வைக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வரக்கூடிய அந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில் வைப்பது ரொம்பவே சிறப்பு. பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த ஏலக்காய் பொடி. இந்த ஏலக்காய் பொடியை பர்ஸில் ஒரு சிட்டிகை வைக்கும் பொழுது ஐஎம் மணி மேக்னெட், ஐஎம் மணி மேக்னெட் அப்படிங்கிற வார்த்தையை 12 முறை உச்சரித்து அந்த பொடியை வைத்துட்டு அதற்கூட நம்ம பர்ஸில் பணத்தை சேகரித்து வைக்கலாம். பர்ஸை நம்ம எப்போல்லாம் திறந்து மூடுறோமோ அப்போ அந்த ஏலக்காயுடைய நறுமணம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த நறுமணம் அப்படிங்கிறது பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து நம்ம பர்ஸில் சேர்த்தும், அது மட்டும் அல்ல பர்ஸில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பையும் அதை தாராளமாக கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த ஒரு சின்ன எளிமையான வழிமுறையை செவ்வாய்க்கிழமை தோறும் செய்து, அதுவும் நாளை தைப்பூசத்திற்கான அற்புதமான நாளில் ஆரம்பித்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம செஞ்சுக்கிட்டே வர நம் வாழ்வில் பல மாற்றங்கள் நடைபெறுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். பர்ஸில் பணம் எப்பொழுதுமே நிரம்பி வழிய கண்டிப்பாக இரவுக்குள் இந்த ஒரு விஷயத்தை பர்ஸுக்குள்ளே வையுங்க. வைக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே வைங்க. தாராளமாக பணம் புரளுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய பதிவு விட்டுருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள்.
இன்னமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.